ஸோ பார்த்தீங்களா தனித்தனியாக அப்படி எப்படி வேர் விட்டு படர்ந்துருக்குன்னு பாருங்க. இது அப்படியே தனியாக வேர் விட்டு இது ஒரு செடியாக வந்துடும், இது ஒரு செடியாக வந்துடும். தென் அழுக்காயிரும். இப்போ அழுக்காயிருச்சு. இந்த மாதிரி வச்சுருங்க. இது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஷாப். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அக்வேரியமில் வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி செடியெல்லாம் என்னென்ன செடி வளர்க்கலாம், அது எப்படி வந்து வளர்க்கலாம், ரெண்டாவது என்னென்ன செடி நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் செடி வளர்த்து அது வந்து வளரலை, எனக்கு எந்த செடி வச்சா என்னோடய டேங்க்குக்கு கரெக்டாக இருக்கும், இதுக்கு வந்து CO2 போடணுமா, CO2 போடக்கூடாதா, CO2னா என்ன, எதுக்கு இப்படி வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய டவுட் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், தெளிவாக க்ளீனாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அக்வேரியமில் எதுக்காக நம்ம செடி வளர்க்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அக்வேரியமில் எதுக்காக நம்ம செடி வளர்க்குறோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் அழகுக்காக. ஏன்னா மீனுக்கு தேவை அப்படிங்கிறத தவிர்த்து அக்வேரியம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம வந்து செடி வந்து வளர்க்கணும். ஸோ அப்படி செடி வளர்க்கும் போது நம்ம என்ன மாதிரி செடி நம்ம டேங்க்குக்கு செட் ஆகும், என்ன மாதிரி செடி வச்சா வந்து மீனுக்கு செட் ஆகும், எந்த செடியை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும், ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு என்ன மாதிரி செடி நம்மளோட டேங்க்குக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நான் டேங்கை வச்சு நான் காமிக்கிறேன், வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. செடிகள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வகை இருக்குது. கீழே வந்து நம்ம வந்து மண் போட்டு வளர்க்குற செடி, ரெண்டாவது தனியாக கப்பில் வளர்க்குற செடி, அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டு வகை. இந்த மண் போட்டு வளர்க்குற செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் தேவைப்படுற செடி இருக்குது, சப்ஸ்ட்ரேட் இல்லாமல் தண்ணியிலேருந்து மட்டுமே சத்தை எடுத்து உறிஞ்சிக்கிட்டு வளர்கிற செடிகள் இருக்குது, ரெண்டாவது CO2 தேவைப்படுற செடி இருக்குது, லைட்டிங்லாம் ரொம்ப தேவைப்படுற செடிகள்லாம் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. இது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறேன். ஈஸியாக நம்ம அக்வேரியமில் மெயின்டெனன்ஸ் கம்மியாக வளரக்கூடிய செடிகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள். இந்த செடி வந்து நான் ஒரு கப்பில் தான் வச்சுருக்கேன். இந்த செடிக்கு பேர் வந்து வேலிஸ்னேரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அக்வேரியம் கிராஸ் அப்படின்னு, மீன் தொட்டிக்குள்ளே வளர்கிற புல். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு செடி நீங்கள் ஊனி வச்சாலே போதும், அதுவே வேர் விட ஆரம்பிச்சிடும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ கப்புக்கு வெளியில் வேர் விட ஆரம்பிச்சிடும். இந்த கப்பு வந்து நம்மள்கிட்ட கிடைக்குது, வெளியிலையும் கப்பு நிறைய இடத்துல, இந்த விவசாயம் பண்ணுற இடத்துலையும் நிறையா கிடைக்கும். வாங்கி இது வந்து தேங்காய் நார் தான், தேங்காய் நாரில் சுற்றி வச்சு இந்த செடியை இப்படி வச்சுக்கிட்டேன். இப்படி வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெளியில் வேர் விட்டு இந்த செடியும் வளர ஆரம்பிக்கும். நல்லா எவ்வளோ நீளமாக நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு செடியும் வளர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த செடியை எடுத்து வேறு இடத்துல வச்சுக்கலாம், வேறு டேங்க்லேயும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து கப்பில் வளர்க்குற செடி. இதே இது நீங்கள் கீழே கிராவல் போட்டு வளர்க்குற செடியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அந்த செடி அழுகி போயிடுச்சு, இல்லை அதை வந்து மாற்றணும் செய்யணும் வைக்கணும் அப்படின்னா மொத்தத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகிறவங்க இந்த மாதிரி செடியை எடுத்து வளர்க்குறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி செடியை நான் ஒரு கப்பில் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு வந்து அழுகி போகுது, சரியாக வளர்க்க முடியல, இல்லை ஒரு தடவை அழுகிருச்சுன்னா இதை வந்து அடுத்தடுத்து நான் எப்படி வந்து நான் பதியம் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி வேலிஸ்னேரியா எல்லாத்தையும் நம்ம வந்து ஊனி பதியம் போட்டு வச்சுருக்கோம், நிறைய செடி ஹைட்ரில்லா அது எல்லாத்தையும். அதை இன்றைக்கி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கலெக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோம், அது எப்படி இருக்குது, கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் செடி ஊனி வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டு ஹைட்ரில்லா இருக்குது, இந்த பக்கெட்டு வேலிஸ்னேரியா இருக்குது, இந்த பக்கெட்டு ஹைட்ரில்லா இருக்குது. இந்த ஹைட்ரில்லாங்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா கண்மாயிலையும் கிடைக்கிற செடி. உங்கள் ஊரில் குளத்தில், ஏரியில், கம்மாயில் இந்த செடியெல்லாம் கிடைக்கும். அங்கே வளர்கிற செடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே வந்து எடுத்து போட்டதுமே அதோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலைகள்லாம் வளர்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வளரும், அகலமாக வரும். கம்மாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக சூரிய ஒளி நிறையா கிடைக்கும், கீழே சத்து நிறையா இருக்கும், மீனோட வேஸ்ட்டும் நிறையா இருக்கும். அப்படிங்கிறனால நல்லா டார்க்காக வளரும். இங்கே கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக வளரும், ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
இதுக்கு நான் எப்படி லேயர் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து ஒரு லேயர் களிமண், அதுக்கு மேலே செம்மண், அதுக்கு மேலே சாதா மண், அதான் ஆற்று மண், அதை போட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் போட்டு ஊனி வச்சுட்டு இது வளர வளர நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நான் கொஞ்சம் போல் ஒரு 2-3 எடுக்கிறேன். பாருங்க, அந்த களிமண்ணோடு அப்படியே வருது பாருங்கள், வருது பார்த்தீங்களா, வேரோடு அப்படியே வரும். நான் உங்களுக்கு ஒரு செடி மட்டும் நான் வேரோடு எடுத்து காமிச்சிருக்கேன். இது அப்படியே அந்த களிமண்ணோடு இருக்கு பாருங்க. இது நான் கழுவி உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் உள்ள கிழங்கு மாதிரி வேர் இருக்கும். இது பாருங்க, மீனோட வேஸ்ட்டை பூரா எடுத்து இந்த மாதிரி வளர்ந்துடும். வேர் பாருங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க, வேர் தெரியுதுங்களா. இது என்ன பண்ணிடும், வேஸ்ட்டை பூரா அப்படியே கீழே தங்க வச்சுக்கிடும். தங்க வச்சுட்டு இந்த செடி மட்டும் அப்படியே நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம வேரோடு எடுக்காமல் அப்பப்போ அங்கேருந்து இடையில வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக வேரோடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுக்காயிரும். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி கட் பண்ண செடி அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக அந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து கப்பில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஹைட்ரில்லா மட்டும் நம்மகிட்ட கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹைட்ரில்லா பிளான்ட்டு நம்ம கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்கலான்னு இருக்கோம் இன்னிலேருந்து. சரிங்களா, இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் நீங்கள் என்ன பொருள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஹைட்ரில்லா பிளான்ட் வந்து நம்ம கூட வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம். நம்ம வெப்சைட்டோட பேர் வந்து www.vedafishfarm.com. நீங்கள் கூகுளில் போய்ட்டு வேதா ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு அடிச்சு வெப்சைட்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். இப்போ கீழே ஸ்க்ராலும் ஓடிக்கிட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், vedafishfarm.comனு. அதில் போய்ட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் நம்ம இந்த செடி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். செடி மட்டும் தனியாக தயவு செஞ்சு கேட்காங்க, கிடைக்காது. ஏன்னா நம்ம வெப்சைட்டில் வாங்குறவங்களுக்காண்டி மட்டும் தான் அந்த செடி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் போல தான் இருக்குது. இதை மட்டும் நான் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, அடுத்ததாக வேலிஸ்னேரியா பார்ப்போம். வேலிஸ்னேரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இலையை கட் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் தனியாகவே ரூட்டாக தான் நீங்கள் வந்து பிடிங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரூட் எடுத்து பார்ப்போம். வேறு இது எவ்வளோ நீளத்துக்கு வந்திருக்கு, எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. நான் வேலிஸ்னேரியா இவ்வளோ உயரமாக வந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்து பறந்துக்கிட்டே போகும். இதை எடுத்து நம்ம இப்படி மேலாப்பில் போட்டோம்னா அடுத்து இன்னொரு இது வச்சு அப்படி பறந்துக்கிட்டே போகும். உள்ளுக்கும் அந்த மாதிரி தான் படர்ந்துருக்கும். சின்ன சின்னதாக படர்ந்துருக்கும். அது எப்படி படர்ந்துருக்குன்றதையும் காமிக்கிறேன் நான். இருக்கேன் இல்லை, எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தனித்தனியாக அப்படி எப்படி வேறு விட்டு படர்ந்துருக்குன்னு பாருங்க. இது அப்படியே தனியாக வேறு விட்டு இது ஒரு செடியாக வந்துடும், இது ஒரு செடியாக வந்துடும். ஸோ வேலிஸ்னேரியா ஃபுல்லாக இந்த மாதிரி பரட ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்களா, இந்த வேர்லேருந்து இன்னொன்று சின்ன ஒரு கண்டு வருது பாருங்கள், இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். எப்படி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ வேலிஸ்னேரியா அப்படி அடுத்தடுத்து பறந்துக்கிட்டே போகும். நீங்கள் ஹைட்ரில்லா மாதிரி இதை இலையை கட் பண்ணி வைக்க முடியாது. மொத்தமாக இந்த வேரோடு இருக்கிறதான் கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக பஞ்சாக ஒரு கப்பில் வச்சு நம்ம வந்து வளர்த்துறோம். நீங்கள் இந்த வேலிஸ்னேரியா ஒன்று வாங்கி நீங்கள் கப்பில் வச்சு வச்சிங்கன்னா கூட போதும், அது ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு செடியை வந்து இதை எப்படி மண் போட்டு கப்பில் வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா, டிரான்ஸ்பரண்ட் கப்பாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். நீங்கள் வேலிஸ்னேரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆற்று மண்ணே போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் இவ்வளோ ஆற்று மண்ணை போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த ஆற்று மண்ணில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட செடியை எடுத்து ஊனி வச்சிட போகிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த சின்ன செடியை ஊனி வைக்க போகிறேன்.
ஏன்னா இதுதான் இன்னும் பெருசாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தனியாக கட் பண்ணி இந்த சின்ன செடியை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த செடியை இதில் மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சா? மூடி வச்சுட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சுல, இதுதான் நமக்கு தெரியும்ல அப்படின்ட்டு இதோட ஸ்கிப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சுறாங்க. அப்புறம் டேங்க் அழுக்காயிரும். டேங்க் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணி உள்ளே போகலை, காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கீழே கேப் நான் ஓட்ட போடலை, அதனால் உங்களுக்கு இதில் தண்ணி உள்ளே போகாமல் இருக்குது. ரெண்டாவது, கீழே ஏன் ஓட்ட போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் விடுறதுக்காக. இந்த செடி வேர் விட்டுச்சுன்னா வெளியில் வரும் இல்லைங்களா, அதுக்காக இதில் ஒரு ஓட்டையை போட்டுக்கோங்க. இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி பூரா வெளியில் வந்துடுது பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி பூரா வெளியில் வந்துடும். இப்போ இது கலங்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு மேலே கொஞ்சம் போல் கிராவல் போட்டுப்பாங்க. நான் காமிக்கிறேன். இதாக பார்த்தீங்களா கிராவலு? இந்த மாதிரி கிராவல் எடுத்து கொஞ்சம் போல் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராவல் போட்டிங்கன்னா இந்த மண் மேலே வராது, அதனால் கலங்காது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர், ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோதான். இது வந்து நம்மளோட டேங்குக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இதை நம்ம டேங்க்குள்ளே வைக்கிறத நான் காமிக்கிறேன். இந்த டேங்கில் நான் வைக்கிறேன் பாருங்க. இப்போ வைக்கும்போது பொறுமையாக வைங்க, தண்ணி பொறுமையாக உள்ள எடுத்துருங்க. ஏன்னா அழுக்காயிரும். இப்போ அழுக்காயிருச்சு. இந்த மாதிரி வச்சுருங்க. இது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிச்சிடும், நிறைய வளர ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கப்பு 3 கப்பு சின்ன சின்ன கப்பாக ஒரு கப்பு வாங்கி நீங்கள் வந்து இதில் வந்து வச்சிடலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி கருப்பு கலர் கப்பு வேணும், செடி வைக்கிற கப்பு வேணும்னாலும் அதுவும் நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்குது. என்ன சவுண்ட் இருந்துச்சு? இல்லை எனக்கு அந்த மாதிரி கருப்பு கலர் கப்பு வேணும் அப்படின்னாலும் அந்த கப்பு நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செடி வேலிஸ்னேரியா செடி வந்து வேலிஸ்னேரியா செடி வேணுங்கிறவங்க நமக்கு நம்ம வெப்சைட்டில் நான் இன்றைக்கி போட்டுறேன் நான். சரிங்களா? எத்தனை செடி இருக்கோ அத்தனை செடியை நான் இன்றைக்கி வெப்சைட்டில் போட்டுறேன். அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க? ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு கொடுக்க முடியும், ஒரு சில பேருக்கு கொடுக்க முடியாது நம்மளால். அதனால் வெப்சைட்டில் எத்தனை செடி இருக்கோ, ஒரு 30 செடி இருக்குது, 40 செடி இருக்குது, 40 செடி நான் வந்து போட்டுறேன். வேணுங்கிறவங்க அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரியா? கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரிக்காண்டி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களோட கார்ட்டில் ஆட் பண்ணி அப்படியே வச்சுருவீங்க, வேஸ்ட்டாக அடுத்தவங்க வாங்க முடியாமல் போயிடும். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் இருக்கிறவங்க மட்டும் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம லோக்கல் கொரியர் மூலியமாக தான் அனுப்பிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வேலிஸ்னேரியா செடியாக இருக்கட்டும், ஹைட்ரில்லாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டேங்க் வந்து பார்க்குற கலராக இருக்கும். நீங்கள் டேங்கை க்ளீன் பண்ணும்போது இது ஈஸியாக வெளியில் எடுத்துகிட்டு டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சிடலாம். பெரும்பாலும் டேங்கை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் டேங்க்கு ரொம்ப கொடூரமாயிருச்சு, இந்த டேங்கை கழுவி தான் ஆகணும் அப்படிங்கிற நாள் வரும்போது மொத்தமாக எடுத்துடலாம். இல்லைன்னா இதே பிளான்டேஷனாக நீங்கள் போடுறீங்க, மண்ணெல்லாம் கீழே போட்டு செடியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா லேசாக இருக்கானோ அது சிரமம். ஏன்னா சைஃபன் வச்சு எடுக்க முடியாது, செய்ய முடியாது, சிரமம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கும் நல்லதாக இருக்கும். இந்த மண்ணில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் வளர ஆரம்பிக்கும். ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆயிரும். ஒரு டேங்க்கு அதோட சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இதோட கூட சேர்த்து ஒரு 2-3 நத்தை இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அக்வேரியம் பார்க்குறதுக்கு, உங்களோட அக்வேரியம் பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி செடி வளர்ப்பு பற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோ இருக்குது. ஏன்னா நான் வந்து முழுசாலாம் இன்னும் சொல்லி முடிக்கல. இதுக்கு வந்து உரம் எப்படி இருக்கும், இதுக்கு லைட் எவ்வளோ நேரம் போடணும், எந்த செடிக்கு எவ்வளோ லைட்டு போடணும், ஏன் லைட்டு போடுறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் வளர்ப்பு பற்றி, அதுவும் இயற்கையான மீன் வளர்ப்பு பற்றி, செலவே இல்லாமல் மீன் வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். உங்கள் மீனுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள்.
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.